இப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லி அழுகிறோம்ல, அப்ப காது கொடுத்து கேட்கக்கூடியவர் யார் தெரியுமா? முருகப்பெருமான் மட்டும்தான். நம்ம பிரச்சனைகள் அனைத்தையும் காது கொடுத்து கேட்கக்கூடியவர் அவர்தான். நம்ம பிரச்சனையில் சால்வ் பண்ணக்கூடிய தெய்வமும் அவர் தான். அதனால உங்கள்கிட்ட உண்மையான ஒரு பக்தியோட நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் முருகப்பெருமான்ட்ட சொல்லுங்க. உண்மையான பக்தியோட 2 சொட்டு கண்ணீர் அவன் பார்த்து விடுங்க. அவன் பார்த்துக்குவான் அவங்க பிரச்சனை அனைத்தையும். எப்படி தெரியுமா சொல்லணும் முருகப்பெருமான்ட்ட? நீங்கள் என்னோட வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா, நீதான்ப்பா எனக்கு கதி, எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, தலை போகிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது உன்னோட கடமைப்பான்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை அவன்ட்டு ஒப்படைச்சிருங்க. சரணாகதி அடைஞ்சிருங்க. நீங்கள் முருகப்பெருமான சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலையெழுத்து மங்களகரமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் தலையெழுத்து நல்ல விதமாக மாறப்போகுதுன்னு விதி இருந்தால் தான் நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடவே முடியும். அதனால் முருகப்பெருமானை கும்பிட ஆரம்பிங்க. உங்கள் தலையெழுத்து சூப்பராக மங்களகரமாக வெற்றிகரமாக அமையும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ. எனக்கு வாழ்க்கையில் அவமானங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குன்னு கவலையே படாதீங்க. அவமானத்தை எல்லாம் தகர்த்து எரியக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். உங்களுக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பவர் முருகப்பெருமான் தான். தேங்க்யூ.